அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பரிய ஸ்ரீ கிருஷ்ண பெருமானை கோகுலாஷ்டமி நாட்களில் எவ்வாறு வீட்டில் பூஜை செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோகுலாஷ்டமி நாட்களில் செல்வ வளம் பெறுவதற்காக, வீட்டில் தீய சக்தியை விரட்டி அடிப்பதற்காக, குழந்தை பேறு பெறுவதற்காக, திருமணம் விரைவாக நடைபெறுவதற்காக எந்த விதமான குறை உங்களுக்கு இருக்கிறதோ அதனை சொல்லி பாரம்பரிய கிருஷ்ண பெருமானை, அதாவது சந்தான கிருஷ்ண பெருமானை வழிபடுவது சிறப்பம்சத்தை கொடுக்கும். கிருஷ்ண பகவான் குழந்தையாக கருதி வழிபடுவதே இந்த குருவாயூர் கிருஷ்ணரின் மிக முக்கியத்துவமாக இருக்கும். அதற்கடுத்து கிருஷ்ண பெருமானை குழந்தையாக நினைத்து வழிபடுவதே தான் இந்த கோகுலாஷ்டமியின் சிறப்பம்சம். உடுப்பில் கிருஷ்ணன் ஆகியோர் குழந்தை வடிவில் திகழும் கிருஷ்ணர் மிக முக்கியத்துவம் ஆவார்கள். குழந்தை வரம் கேட்டு, செல்வ வரம் கேட்டு அனைவரும் பாரம்பரிய ஸ்ரீ கிருஷ்ண பெருமானுக்கு கோவிலுக்கு வாரந்தோறும் சென்று வழிபடும் முறை இருக்கிறது. குருவாயூர் அருகே உள்ள இந்த முறையில் எளிதாக வழிபடலாம். தொலைதூர நகரங்களில் இருப்பவர் வழிபடும் முறை பற்றியே இங்கு பார்க்கப்படுகிறோம். கணவன் மனைவியும் நல்லதொரு நாளில் குருவாயூர் சென்று குருவாயூர் கோயிலில் நெய் அப்பம் நிவேதனம் சொல்லி வழிபட்டு வணங்க வேண்டும். மிக முக்கியத்துவமாக இன்றைய நாளிலே குருவாயூர் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கண்டிப்பாக பாரம்பரிய கிருஷ்ணர் ஆலயம் அருகில் இருந்தால் இவ்வாறு நீங்கள் வழிபடலாம். அன்று இரவே கிருஷ்ணர் கோவிலில் தங்க வேண்டும். அதிகாலை 2 மணி முதல் 3 மணிக்குள் நிர்மால்ய பூஜை நடக்கும். அதில் கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கிருஷ்ண பெருமானுக்கு சந்தன காப்பு முடிந்ததும் பணம் செலுத்தி சந்தன காப்பு வாங்கி கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் பாரம்பரிய ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் சன்னதிக்கு முன்னின்று ஒரே மனதுடன், கிருஷ்ண பெருமானே, எங்கள் குழந்தையில்லா குறையை நீக்கு, எங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீக்கு, எங்களுக்கு தீய சக்தி எதுவாக இருந்தாலும் நீக்கு, முக்கியமாக எங்களுக்கு நல்லாசி புரி, எங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும் என்ற உங்களுடைய வாக்கை அவர் முன் சொல்ல வேண்டும். உங்களுடைய அருளால் ஒரு குழந்தை பிறந்தால் அதன் எடை அளவுக்கு ஒரு பொருள் உன் சன்னதியில் செலுத்துகிறோம் என நீங்கள் கூற வேண்டும். அக்காணிக்கை செலுத்த அன்று எங்களால் முடிந்த அளவு கோயில் மூலமாக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறோம் என வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்பு காணிக்கை செலுத்திவிட்டு கண்டிப்பாக புறப்பட வேண்டும். பகவானின் உடலிலிருந்து சந்தன காப்பை பெற்று வேறு கோவிலுக்கோ உறவினர் வீட்டுக்கோ செல்லாமல் நேராக தம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டில் பூஜை அறையிலோ தூய்மையான பாதுகாப்பான இடத்திலோ வைத்து சந்தன பொட்டலத்திற்கு கற்பூர ஆதனை செய்துவிட்டு வழிபட வேண்டும். இந்த பூஜை, அதாவது தேய்பிறை, அஷ்டமி, நவமி, கரிநாள், இந்த இறந்தவர் திதி ஆகியவன் இல்லாத ஒரு புதன்கிழந்தையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கோகுலாஷ்டமி மிக சிறப்பு வாய்ந்தது. வீடு முழுவதையும் தூய்மைப்படுத்தி கோமியம், கடல் நீர் ஆகியவற்றை கொண்டு தெளித்து மாவிலை தோரணம் வீட்டுக்கு கட்டி மாக்கோலம் இட வேண்டும். வீட்டின் அறையில் கிழக்கு முகமாக ஒரு பீடம் அமைத்து அதில் துளசிங்களை பரப்ப வேண்டும். அங்கு பூஜை ஸ்ரீ கிருஷ்ணன் துளசி என்னும் கருந்துளசியை பயன்படுத்த வேண்டும். அத்துளசியை சரமாக தொடுத்து மாலை போல் வைத்திருக்க வேண்டும். துளசி பருப்பப்பட்ட மேடை மீது ஒரு தட்டு வைக்க வேண்டும். அந்த தட்டில் துளசி தாம்பாளம் பரப்ப வேண்டும். அதில் கலச செம்பு, மாவிளை, தேங்காய் ஆகியவற்றை வைக்க வேண்டும். முதலாவதாக விநாயகருக்கு தனி பீடம் ஒன்று அமைக்க வேண்டும். விநாயகருக்கு பசுஞ்சாணத்திலோ அல்லது மஞ்சளிலோ ஒரு பிள்ளையார் வெடித்து அதன் மேல் அருகம்புல் சோத்தி கண்டிப்பாக முதலில் வழிபட்டு விட வேண்டும். அதில் மஞ்சள் பொடியோ பசுஞ்சாணத்திலோ பிள்ளையார் பிடித்து வைத்து அதனை வழிபட்டு விடலாம். அடுத்து தேங்காய், பழம், அவல், பொரிகடலை, கொழுக்கட்டை, சுண்டல் ஆகியவற்றை தனியாக விநாயகருக்கு அருகே வைத்து விட வேண்டும். முக்கியமாக கிருஷ்ணர் பூஜையில் கிருஷ்ண பரமாத்மா கோயிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த குங்கும பொட்டை இட வேண்டும். சந்தன கிருஷ்ணனுக்கு நிவேதனமாக நெய்பொரி, செங்கவி வாழைப்பழம், அதாவது செங்கதவி வாழைப்பழம் ஆகியவற்றையும் தேங்காய், வெல்லம் பொட்டு பிசைந்து அவளையும் தேங்காய், மிளகாய் அரைத்து இட்டு தாளித்த அவளையும் நெல், அப்பம், பால் பாயாசம், கல்கண்டு, பொட்டு, காய்ச்சிய பால் ஆகியவற்றையும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். குழந்தை வரம் வேண்டுவோர், செல்வ வரம் வேண்டுவோர் இங்கு தம்பதியர் இருவருக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆகின்றவோ அத்தனை எண்ணிக்கையில் உள்ள ஏழைகளுக்கு அன்று அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்து வேண்டும்.
பூஜையை தொடர்வதற்கு முன்பே சிறுவர் சிறுமியர் பலரை அழைத்து வர வேண்டும். பூஜை நடக்கும் அறையில் உட்கார வைத்து முதலில் விநாயகர் பூஜை செய்து கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும். பிறகு கலசத்திற்கு அருகே வைத்துள்ள வாழைப்பூ விளக்கிற்கு நெய் ஊற்றி விளக்கிவிட்டு எரியவிட வேண்டும். கலசத்திற்கு திருத்துழாய் எனும் துளசி கொண்டு மகாவிஷ்ணுவின் அஷ்டோத்திர நவாமலியை சொல்லி ஆர்ச்சனை செய்ய வேண்டும். ஜதா நவமொழி முடிந்ததும் கற்பூர தீபம் காட்டி வணங்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஸ்தோத்திரங்களை பாட வேண்டும். மீண்டும் தீபதூபம் காட்டி வணங்கிவிட வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்தோத்திரம் தெரியவில்லாதவர்கள் அவரை மனதிலேயே நினைத்து கொள்ளலாம். இந்த பூஜையில் கற்பூர தீபாராதனை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். பூஜைகள் முடிந்ததும் சிறுவர் சிறுமியர்களுக்கு பிரசாதம் தந்து அவர்களுக்கு அதை உண்ணச் செய்து அனுப்ப வேண்டும். பின்பு தம்பதியர் பிரசாதங்களை உட்கொள்ளலாம். அடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். கணவன் மனைவி இருவருமே உணவு பரிமாற வேண்டும். அதிதிகள் அன்னம் உண்ட முடிந்ததும் அவர்களுக்கு தாம்பூலத்தில் பழம் கொடுத்து அனுப்ப வேண்டும். இயன்ற அளவு பணம் காணிக்கையாகவும் கொடுத்து அனுப்பலாம். அதன் பிறகு நீங்கள் கண்டிப்பாக இதனை செய்து வழிபட வேண்டும். அடுத்ததாக கோயிலுக்கு சென்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடியுள்ள காணிக்கை நிறைவேற்ற வேண்டும். கூற்று வழிபாட்டு முறை பலர் சேர்ந்து இந்த பாடல் அனைத்தையும் பாடி மகிழ வேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இன்றைய நாட்களில் உங்கள் வீட்டில் குழந்தை ஏதேனும் இருந்தால் அந்த குழந்தைகளின் கால்களுக்கு வெள்ளை பூசி அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்து உள்ளே சென்று பூஜை அறை வரை உள்ளே செல்லுவிட வேண்டும். இது என்ன முறை என்றால், கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் நம் நேரடியாக வீட்டிற்கு வருவது ஐதீகமாகும். கிருஷ்ணர் ஒரு இடத்திற்கு வந்து விட்டால் அந்த இடத்தில் பாரம்பரிய மகாலட்சுமி தேவியும் வந்து விடுவார்கள். வெற்றி இருக்கும் பக்கத்தில் செல்வம் அதிகமாக இருக்கும். வெற்றியான கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியான செல்வம் அதிகமாக நிறைந்திருக்கும். அதற்காக இந்த இடத்தில் வழிபடும் முறையை இந்த கிருஷ்ணர் அஷ்டமி வழிபாடாகும். முக்கியமாக இதனை கோகுலாஷ்டமி வழிபாடு எனவும் கூறப்படுகிறது. அஷ்டமி திதியில் பாரம்பரிய கிருஷ்ண பரமான் அவதாரம் செய்ததால் இந்த அஷ்டமி திதிக்கு மாபெரும் புண்ணியம் கிட்டியது. தங்களுடைய கவலை தீர்ந்தது. அஷ்டமி நாட்களில் எந்த காரியம் பொதுவாக செய்ய மாட்டார்கள். இந்த கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமியில் அஷ்டமி திதியை கொண்டாடி தீர்க்கிறார்கள் மக்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.